வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சமையலை 2 நிமிஷத்தில் எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான அசைவ உணவுன்னு சொன்னோம்னா அது மீனுக்கு தான் முதலிடம். மீனின் சுவைக்கு நம் நாக்கு அடிமைதான். ஆனால் சுவைக்காக மட்டுமல்ல, அந்த மீனை நாம் உணவாக உட்கொண்ட சிறிது நேரத்திலே நம்ம சத்துக்களையும் அது நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களையும் தந்துடுது. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி மீனை நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மீனில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் டி, கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அயோடின், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த சத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. கடலில் இருக்க மீனில் பார்த்திங்கன்னா ஒமேகா ஃபேட் அப்படிங்கிற சத்து அதிக அளவில் இருக்குது. நம்ம ஒல்லியாக இருக்கணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னோம்னா நம்ம கடல் மீன்களை அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுடைய மெட்டபாலிசத்தை குறைச்சி நம்மளை ஒல்லியாகவும் அழகாகவும் காட்டக்கூடியதாக இருக்குது இந்த மீன். இவ்வளவு சத்துக்களை தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மீனை எப்படி 2 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சட்டுன்னு ஒரு சமையலில் சட்டுன்னு எப்படி மீன் வறுவல் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் வறுவல் குறைவான இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி நம்ம வீட்டில் அரைத்த மசாலா பொருட்களை மட்டும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் பேர் வாவல் மீன். உங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் நீங்கள் அந்த மீனை எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ மீனுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 1 hour ஊற வச்சு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வச்சுருக்க மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சுருவோம். அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மசாலாவை எல்லா மீன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது 1 hour ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச மீன் 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எல்லா மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான மொறு மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.